காலை முதலில் கண்கள் திறப்பது யாருடையது? அம்மாவின் கண்கள். இரவில் மிகவும் கடைசியாக தூக்கம் வருவது யாருக்கு? மீண்டும் அம்மாவிற்கே. ஒரு வீட்டு திருமதி வாழ்க்கை எளிதானது அல்ல, ஆனா அதுவே மிகவும் அழகானதும் ஆகும். வீட்டை கவனிப்பது, குடும்பத்தை ஒன்றாக வைத்திருப்பது, அதுவே உண்மையான வலிமை. ஆனால் இந்த ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி தவறுகிறது. அது உங்க சொந்த மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறோம், ஒரு வீட்டு திருமதி மகிழ்ச்சியாக இருக்க 11 ரகசியங்கள். அவற்றை பின்பற்றினால் நீங்க உங்களை நேசிக்கவும் உங்க வாழ்க்கையை அமைதி மற்றும் புன்னகையால் நிரப்பவும் கற்றுக்கொள்வீங்க. உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் டென்ஷன் இல்லாமல் வைத்திருக்க இந்த 11 மாயமான பழக்கங்களை பார்க்கலாம். ஒரு வீட்டு திருமதியின் உள்ளுணர்வை தொடும் கதை. காலை முதலில் திறக்கும் கண்கள் அது அம்மாவின் கண்கள், அது மனைவியின் கண்கள், அது ஒரு வீட்டு திருமதியின் கண்கள். அவள் எழுந்தவுடன் தனது சோர்வை மறந்துவிடுகிறாள், ஆனால் மற்றவர்களின் டீயை நினைவில் வைத்திருக்கிறாள். அவளுக்கு ஒருபோதும் நன்றி கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நன்றியே அவள் காரணமாக இயங்குகிறது. இந்த வீடியோ அந்த கேட்கப்படாத, கவனிக்கப்படாத, ஆனால் மிகவும் அழகான சக்திக்காக, உங்களுக்காக, ஒரு வீட்டு திருமதிக்காக. பழக்கம் 1. ஒவ்வொரு நாளும் காலையின் முதல் புன்னகையை உங்களுக்கே கொடுங்க. நாளின் தொடக்கம் உங்க மனதை நிறைப்பும் ஒன்றாக இருக்க வேண்டும், உங்க சோர்வை அதிகரிக்கும் ஒன்றாக அல்ல. நீங்க காலை எழும்போது முதலில் கண்ணாடியில் உங்களை பாருங்க. மெதுவாக ஒரு புன்னகை செய்யுங்க. சொல்லுங்க, நானும் முக்கியமானவள், நானும் அவசியமானவள். அந்த ஒரு புன்னகையில் ஒரு மந்திரம் உள்ளது, அது உங்க முழு நாளையும் மாற்ற முடியும். பழக்கம் 2. உங்களை அலங்கரியுங்க. மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த நாட்கள்? முடியில் எண்ணெய், கண்களில் தூக்கம், கையில் கிளீனிங் துணி. ஆனால் நீங்க அந்த நாளை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுக்காக சேலை அணிந்து, சிறிது காஜல் வைத்து, கண்ணாடியிடம் சொல்வது, நான் இன்றும் அழகாக இருக்கிறேன். உங்களை அலங்கரிப்பது தப்பல்ல, அது சுயமரியாதையின் அலங்காரம். பழக்கம் 3. இல்லை என்று சொல்லும் தைரியம் கொள்ளுங்க. நீங்க ஒரு மெஷின் அல்ல, உங்களுக்கும் மனநிலைகள் இருக்கின்றன. சில நேரம் சோர்வு, சில நேரம் அமைதி, சில நேரம் உங்களையே சந்திக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் எதையும் செய்ய மனமில்லை எனில் இல்லை என்று சொல்லுங்க. அது நீங்க பொறுப்பற்றவர் என்று சொல்லவில்லை, நீங்க உங்களை நேசிக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. பழக்கம் 4. தனிமை ஒரு சுமை அல்ல, அது ஒரு வரம். முழு வீடும் தங்களது வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது நீங்க மட்டும் தனியாக இருந்தால் நீங்கள் உடைந்து போகிறீர்களா? அது கடவுள் கொடுத்த ஓய்வு. ஒரு கப் டீ எடுத்து ஜன்னல் அருகில் உட்கார்ந்து சிந்தியுங்க. நான் எவ்வளவு சகித்தேன், எவ்வளவு கற்றேன், எவ்வளவு வாழ்ந்தேன் என்று. அந்த தனிமை உங்க உண்மையான தோழியாக மாறும். பழக்கம் 5. ஒவ்வொரு வாரமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்க. உங்களை மீண்டும் அறிங்க. நீங்க சிறுவயதில் பாடல்கள் பாடினீங்களா? கல்லூரியில் கவிதைகள் எழுதினீங்களா? அவையெல்லாம் எங்கே போயின? அவற்றை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியாதா? ஒவ்வொரு வாரமும் புதியதை கற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைன் கோர்ஸ், தையல், மேஹந்தி, யூடியூப் சேனல், எதுவாக இருந்தாலும் நீங்க மீண்டும் உங்களுடன் இணைவீங்க மற்றும் சொல்வீங்க, ஆம், நான் இன்னும் ஏதாவது செய்ய முடியும் என்று. பழக்கம் 6. ஒரு உண்மையான உறவு, ஒரு உண்மையான உரையாடல். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதருடன் பேசுங்க. அவருடன் பேசும்போது மனம் இலகுவாக ஆகும். அப்படி யாரும் இல்லையெனில் உங்களுடன் நீங்களே பேசுங்க. சொல்லுங்க, இன்று நீ நல்லா செய்தாய், இன்று நீ சோர்ந்தாய், ஆனால் ஒளியவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்க உலகம் தேவையில்லை, உங்க இதயம் போதும். பழக்கம் 7. உங்க விருப்பமான இசையை உருவாக்குங்க. அதில் மூழ்கிவிடுங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் அவளது பழைய கனவுகள், நிறைவேறாத ஆசைகள், சிறுவயது நினைவுகள் இருக்கும். இசை பேசாமல் நம்மை புரியும் நண்பன். ஆகவே நேரம் கிடைக்கும்போது உங்க விருப்பமான பாடல்களை கேளுங்க. சில நேரம் உங்களுடன் மட்டும் இருங்க. பழக்கம் 8. உங்களை நீங்களே பரிசீலிக்க கற்றுக்கொள்ளுங்க. யாராவது உங்களிடம் அமைதியாக வந்து சாக்லேட் கொடுத்திருக்கிறார்களா? அப்படி இருக்காது, ஆனால் நீங்க உங்களுக்கு தரலாம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு, ஒரு ஸ்பெஷல் டீ கப், ஒரு இனிப்பு, அல்லது நீங்க நினைத்த அந்த புதிய வளையல்கள். நீங்க உங்களை மகிழ்விக்க கற்றுக்கொண்டால் உலகமும் உங்களை அதிகமாக மதிக்கும். பழக்கம் 9. நன்றியுணர்வு டயரி உருவாக்குங்க. ஒவ்வொரு இரவும் குழந்தைகள் தூங்கிய பிறகு
அந்த அமைதியான நேரத்தில் ஒரு டைரியை திறக்கவும். எழுதுங்க, இன்று என் குழந்தை சிரித்தபடி பள்ளியிலிருந்து வந்தான். கணவர் என் முதுகை தட்டினார். நான் எனக்காக 10 நிமிடம் எடுத்தேன். நீங்கள் காண்பீர்கள், உங்களிடம் அழுவதற்கு காரணங்கள் அல்ல, நன்றி சொல்ல ஆயிரக்கணக்கான காரணங்கள் உள்ளன. பழக்கம் 10. உறவுகளில் உங்களை இழக்காதீங்க. சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் நம்மையே இழந்து விடுகிறோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்க, உங்க அடையாளம் அம்மா, மனைவி, மருமகள் மட்டுமல்ல, நீங்களும் ஒரு முழு உலகம். உறவுகளை பேணுங்க, ஆனால் உங்களை இழக்காதீங்க. பழக்கம் 11. உங்களை மன்னியுங்க, உங்களை அணைத்துக் கொள்ளுங்க. சில நேரம் கோபம் வந்ததா? சில நேரம் ஏதாவது மறந்தீங்களா? சில நேரம் எல்லோருக்கும் முன் அழுதீங்களா? அதில் என்ன தவறு? நீங்க ஒரு மனிதர், நீங்களும் உடையலாம். உங்களை மீண்டும் மீண்டும் குற்றம் சொல்லாதீங்க. சொல்லுங்க, நான் தவறு செய்தேன், ஆனால் நான் என்னை நேசிக்கிறேன். ஒரு புதிய தொடக்கம் உங்களுடன் உருவாகும். இந்த 11 பழக்கங்களை இன்று முதல் உங்க வாழ்க்கையில் கொண்டு வாங்க. மெதுவாக, அழுத்தமில்லாமல், யாருக்கும் சொல்லாமல், அமைதியாக உங்க மனதை சிறிது சிறிதாக அழகுபடுத்துங்க. ஏனெனில் நீங்க மாறினால் உங்க குழந்தைகள் அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கணவர் உங்களை மேலும் புரிந்து கொள்வார். முக்கியமாக நீங்க உங்களை மீண்டும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. மனதார ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இனி என் வாழ்க்கை என் கையில் என்று கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மேலும் இதை ஒரு பெண்ணிடம் கண்டிப்பாக பகிருங்க, ஏனெனில் அவளும் அமைதியாக தன்னை மறந்திருக்கலாம். அன்பு நண்பர்களே, இவைதான் அந்த 11 ரகசியங்கள். ஒவ்வொரு வீட்டு திருமதியும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நினைவில் கொள்ளுங்க, நீங்க மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க புன்னகை, உங்க மகிழ்ச்சி, உங்க கனவுகளை ஒருபோதும் பின்புறம் தள்ளாதீங்க. ஏனெனில் மகிழ்ச்சியான வீட்டு திருமதிதான் முழு குடும்பத்தின் உண்மையான வலிமை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.